செய்து உட்காருங்க. කරුණාකර වාඩි වෙන්න. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாய் අපි இருக்கிறார். වෙනින් උන්වහන්සේ සියල්ල කර නිම කරපු දෙවියන් වහන්සේ. ஆமென். ஆமென். மிகவும் அருமையாக கர்த்தர் வேறு வேறு ஊழியக்காரனூடாக கர்த்தர் பேசினார். ඉතාමත් අලංකාර උන්වහන්සේ වෙනත් වෙනත් සේවකයන් සමග උන්වහන්සේ යහපත්ව කතා කරා. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. என்றால் வேதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வித்தியாசமான வியூவிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. මන්ද බයිබලය අපි බලනකොට විවිධ ஆனால் කෝණවලින් අපිට எல்லாம் බලන්න கர்த்தரை පුළුවන්. பற்றினதும் உங்களை பற்றினதுமாய் இருக்கிறது. නමුත් සෑමදේම දෙවියන් වහන්සේ ගැනයි ඔබයි මායි ගැනයි. Amen. Amen. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. கர்த்தர்கள் கேட்டதிலே உண்மையாய் இருக்க வேண்டும். ඔබ ආපු දෙයට විශ්වාසවන්ත වෙන්න ඕනේ. Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. நான் அதில் இது கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது. මේ ඉස්සෙල්ලම මහගණේකට මට ඒක බෙහෙවින්ම ප්‍රයෝජනවත් நாங்கள் වුණා. யாரும் தேறினவர்கள் அல்ல. අපි කවුරුත් ඇවිල්ලා මේරීමට පත් වුණා நாங்கள் නෙමෙයි. தேறும்படியாய் நாங்கள் முன்னேறுறோம். අපි වර්ධනය වෙන පිණිස අපි ඉදිරිය කරා යන්න ඕනේ. என்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி කවද්ද අපි හිතන්නේ මම හැමදේම දන්නවා කියලා. வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියනවා. யாராவது அப்படி சொல்லுவார்களானால் යම් කෙනෙක් එහෙම කියනවා නම් அவர்கள் அறிய வேண்டிய விதத்திலே அறியாமல் இருக்கிறார்கள். ඔවුන් දැනගන්න ඕන ආකාරයෙන් දැනගෙන නැහැ. Amen. Amen. உலகத்திலே மிகப்பெரிய அறிவு என்று சொன்னால் ලෝකයේ තියෙන ලොකුම දැනුම කුමක්ද නම් ரெண்டு காரியம்தான். කරුණු දෙකක්. ஒன்று கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். එකක් දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න ඕනේ. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னென்று அறிந்து கொள்ள. දෙවනුව ඔබගේ ජීවිතයේ අරමුණ කුමක්ද කියලා ඔබ இது දැනගන්න ரெண்டையும் ඕනේ. நீங்கள் அறியாவிட்டால் මේ දෙකම ඔබ දන්නේ නැත්නම් you are lost in this world. ඔබ ඇවිල්ලා මේ වචනේ අහිමි කරගන්නවා. இந்த உலகத்திலே நீங்கள் தொலைந்து போனவர்களாய் இருப்பீர்கள். මේ ලෝකේ ඔබ නැති වුණ කෙනෙක් බවට පත් වෙනවා. சந்திரனுக்கு எப்படி போறது சட்டனுக்கு எப்படி போறதுன்றது பிரச்சனை இல்லை. චන්ද්‍රය නැත්නම් සූර්යයාට කොහොමද යන්නේ කියන එක ප්‍රශ්නයක් නෙමෙයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே යෙරමියා දෙවෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் சொல்லுகிறார் උන්වහන්සේ කියනවා இஸ்ரவேலர் செய்த மிகப்பெரிய பாவம் என்னென்று சொன்னால் ඉස්රායල්වරු කරපු ලොකුම පාපය කුමක්ද නම් முதலாவது அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். ප්‍රථමයෙන් ඔවුන් මාව අමතක කෙරුවා. என்னை மறந்து விட்டது மாத்திரமல்ல මාව අමතක කරුවා විතරක් නෙමෙයි. தண்ணீர் தேங்கி நிற்க முடியாத தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். ඒ වතුර තටාක නැත්නම් වතුර නතර වෙන්න බැරි ස්ථාන තටාක උන් තෝරගත්තා. கர்த்தர் மனிதனை படைத்தது இந்த உலகத்தை இப்போ இருக்கிற நிலைக்கு கொண்டு வருவதற்கு அல்ல. උන්වහන්සේ මිනිස්යා මොළ මේ ලෝකෙ තිබුවේ දැන් තියෙන තත්ත්වයට ගෙනෙන්න இப்போ නෙමෙයි. இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்தது சத்துருவானவன். දැන් ඉන්න තත්ත්වයට ගෙනාවේ සතුරා. அதான் ஆண்டவர் திரும்பவுமாக அதை ஆதி நிலைக்கிலே கொண்டு போக விரும்புகிறார். ඒක තමයි උන්වහන්සේ නැවත එක මුල් තත්ත්වයට ගෙන යන්න කැමති விழுந்து போன වන්නේ. உங்களையும் என்னையும் அவர் திரும்ப கட்ட விரும்புகிறார். වැටෙන ඔබයි මාවයි උන්වහන්සේ නැවත ගොඩ ගන්න விழுந்து போன කැමති. தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புவேன் என்று වැටිගේ சொன்னார். දාවිද්ගේ කුඩාරම උන්වහන්සේ නැවත என்று ගොඩ அவர் ගන්න எந்த සූදානම්. நோக்கத்துக்காக நியமித்தாரோ උන්වහන්සේ මොන අරමුණ සඳහා எந்த නියම நோக்கத்தோடு කෙරුවද? மனுஷனை சிருஷ்டித்தாரோ මොන අරමුණ සමග මිනිසයා මැව්වද? அவர் அந்த நோக்கத்திலே இருந்து தூரமாக்கிட்டார். ඔහු ඒ අරමුණේ සිට ඈත් වුණා. ஏசாயா 59 சொல்லுகிறது ඉසාය 59 කියනවා எங்களுடைய பாவங்களை அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே பிளவை உண்டாக்கினார். අපගේ පාපය තමයි උන්වහන්සේ අපි අතර அதாவது we බෙදීමක් lost ගෙනාවේ. the connection. මන්ද අපිට සම්බන්ධතාවයේ අහිමි වුණා. Amen. ආමෙන්. இங்க பாருங்க இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு බලන්න මේ ඉඳලා චන්ද්‍රයට ගිහිල්ලා பூமியோடு இருக்கிற தொடர்பை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் පොළොවත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය නතර කරගත්තා නම් அவருடைய வாழ்வுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ඔවුන්ගේ ජීවිතයට කිසිම ආධාරකයක් அதே නැහැ. போலதான் ඒ වගේ තමයි ஆண்டவர் மனிதனை படைத்து උන්වහන්සේ මිනිස්සයා මවලා பரலோகத்தோடு அவர் இணைத்து வைத்திருந்தார். ස්වර්ගය සමග උන්වහන්සේ සම්බන්ධ என்ற කරලා තිබුණා. பரலோகத்தின் பிரதிபலிப்பை கொண்டு வரும்படியாக ඒ මන්දේ ස්වර්ගයේ පිළිඹීම ගේන அதற்காக පිණිස தான் தேவன் மனிதனை தனது சாயலாக படைத்தார். එවැනි සතම උන්වහන්සේ தனது මනුෂ්‍යව ரூபமாய் ස්වරූපයට படைத்தார். මැව්වේ. උන්වහන්සේගේ ස්වරූපයට என்ற මැව්වේ. பரலோகத்தின் பிரதிபலிப்பை பூமியிலே விரிவாக்கப்படியா. මන්දේ ස්වර්ගයේ පිළිඹුවීම පොළවේදී පෙන්වන පිණිස. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதான் இயேசு பூமிக்கு வந்த உடனே சொன்ன காரியம் යේසුස් වහන්සේ පොළොවට ආවට පස්සේ කියපු දේ තමයි பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ස්වර්ග රාජ්‍ය සමීපයේ තිබෙනවා. பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எடுத்து செல்லும்படியாகத்தான் ஆண்டவர் மீண்டுமாக எங்களை ரட்சித்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ස්වර්ග රාජ්‍ය අපේ ගෙන යන පිණිස තමයි උන්වහන්සේ නැවත අපිව ගලවලා උන්වහන්සේ තබා நாங்கள் තිබෙන්නේ. வேறு வேறு இடங்களிலே பிறந்திருக்கலாம். අපි වෙනත් වෙනත් ස්ථානක வேறு ඉපදලා வேறு ඇති. ஜாதியாய் වෙනත් இருக்கலாம். වෙනත් ජාති වෙන්න පුළුවන්. பாஷைக்காரராய் වෙන වෙන இருக்கலாம். භාෂා කතා කරන අය වෙන්න පුළුවන්. உயர்வு தாழ்வு இருக்கலாம். උස් පහත්කම් තිබෙනා ஆனால் වෙන්න எங்களுடைய පුළුවන්. வாழ்க்கையின் ஒரு நோக்கம் නමුත් අපගේ ජීවිතේ කර්මුණ கர்த்தரை பிரதிபலிக்கிறது. දෙවියන් වහන්සේව පිළිඹු කරන්න ඕනේ. கர்த்தரை வெளிக்கொண்டு வரும். උන්වහන්සේව එළියට ගේන්න ඕනේ.
ஆனால் இதை அறிந்த சத்துரு பல பிரச்சனைகளை போட்டு எங்களை நாங்களே பிரித்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. නමුත් මේක දැනගත්තු සතුරා මොනවද කරේ? බොහෝ ප්‍රශ්න දාලා අපි අපිවම වෙන් කරගෙන බෙදාගෙන நாங்கள் දඟලනවා. ஒன்றாய் இருந்தால் அவனுக்கு திண்டாட்டம். මන්ද අපි එකට හිටියොත් එම සතුරාට එක පහරක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ යහපත් அப்போ සිටිනවා. இயேசுவினுடைய கடைசி 7 வார்த்தைகளும் ඒතර යේසුස් වහන්සේගේ අන්තිම වචන 7ම மனிதன் மீண்டுமாக அந்த பூரண மனுஷனாய் மாறுவதற்கு ஏற்றதாக வழிமுறைகளை கொடுத்தார். මනුෂ්‍ය නැවත යථා තත්ත්වයට පිණිස උන්වහන්සේ උට මාර්ගයක් පෙන්වන அந்த පිණිසයි. 7 வார்த்தைகளும் ඒ වචන 7ම அதை ஆழமாய் நீங்கள் இன்னும் அதிகமாய் தியானித்தீர்கள். ඒක ඔබ ගැඹුරට අධ්‍යයනය இன்னைக்கு කරලා බලුවොත් பேசின முதல் 4 මේ வார்த்தைகளையும் පළවෙනි කතා කරපු இன்னும் වචන ஆழமாய் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள். තවත් ගැඹුරට ඔබ අධ්‍යයනය කරලා බැලුවොත් முடியுமானால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுவோம். පුළුවන් නම් YouTubeல. ඇකිතාක් දුරට අපි මේක நீங்க එළිදරව් திரும்பி කරනවා. சிந்திப்பீர்களானால் ඔබ නැවත හිතලා බලනවා නම් Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. மற்ற மூன்று வார்த்தைகளை நான் பேசாவிட்டாலும் பரவாயில்லை. අනිත් වචන තුන මම කතා කරුවේ නැතත් කමක් නැහැ. முதல் 4 வார்த்தையை பிடிச்சீர்கள் என்று சொன்னால் පළවෙනි වචන 4 කොහොමද නම්? Amen. Amen. Hallelujah. Hallelujah. முதல் அதிலே நீங்கள் தேறுவீர்கள் ஆய்வு. ඒ තුල ඔබ වර්ධනය වෙනවා නම් Amen. ஏனென்று சொன்னால் 7 வார்த்தைகளும் மனுஷனுடைய பூர்ண தத்துவத்துக்கு 7 என்று சொன்னால் பூரணம். මන්දේ වචන 7 කියලා කියන්නේ 7 කියන්නේ මනුෂ්‍යයට අවශ්‍ය සම්පූර්ණත්වය තමයි 7 7 කියන්නේ. is a complete number. 7 කියලා කියන්නේ සම්පූර්ණත්වය. 5 is a grace. ඒ 5 කියන්නේ කරුණාව. Amen. ආමේන්. அவர் 5 காயங்களை උන්වහන්සේ තුවාල தனது පහම சரீரத்தில் எடுத்து උන්වහන්සේගේ ශරීරයේ දරාගෙන சிலுவையிலே தொங்கி උන්වහන්සේ කුරුසියේ 7 එල්ලිලා பூரணமான வார்த்தைகளை උන්වහන්සේ 7 සම්පූර්ණ விதமான වචන 7 அதிகாரங்களை ඒ හත්තාකර ආධිපත්‍යයන් சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ උරුමයක් දීලා තිබෙනවා. நாங்கள் அதை தெரிந்து கொண்டு අපි ඒක තෝරගෙන நாங்கள் பூரண மனுஷராய் நிற்கும்படியா. අපි සම්පූර්ණ මිනිසෙක් වෙන පිණිස ඉන්න පිණිස. Amen. ආමේන්. அதான் கர்த்தர் சபையிலே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ඒක තමයි උන්වහන්සේ සභාවේ ඔබ ගෙනවි තබා තිබෙන්නේ. நீங்கள் பூரணம் அடையும்படியா. ඔබ සම්පූර්ණත්ව වෙන පිණිස. ஏன் ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். ඇයි උන්වහන්සේ සභාව අරගෙන යන්න තමයි උන්වහන්සේ එන්නේ. Amen. Amen. மணவாட்டி சபைக்காக அவர் வருகிறார். මනාලිය වන සභාව වෙනුවෙන් තමයි උන්වහන්සේ පැමිණෙන්නේ. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා. Amen. ආමේන්. So நாங்கள் முதலாவது நாங்கள் மன்னிப்பை குறித்து பார்த்தோம். ප්‍රථමයෙන් අපි සමාව දීම ගැන බැලුවා. Amen. Hallelujah. Hallelujah. அந்த மன்னிப்பு முதலாவது மன்னிப்பை தான் நாங்கள் பார்க்கிறோம். ඒ පළවෙනි அவர் සමාව දීම சொன்ன තමයි முதலாவது බලන්නේ. வார்த்தை மன்னிப்பு. උන්වහන්සේ කිව්ව පළවෙනි වචනේ ஏனென்று සමාව දීම. சொன்னால் அதுதான் அஸ்திபாரமாய் මන්ද இருக்கிறது. ඒක තමයි අත්තිවාරමක්ව තිබෙන්නේ. Amen. ආමේන්. மன்னிப்பிலே நீங்கள் தொடங்காவிட்டால் සමාධියේව පටන් ගත්තේ நீங்கள் නැත්නම් எந்த முயற்சி எடுத்தாலும் මොන උත්සාහයක් நீங்கள் ගත්තත් வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. ඔබට ජීවිතේ ඉදිරිය කරා යන්න බැරුව என்று වෙනවා. சொன்னால் ඇයිද නම් மன்னிக்காமை என்பது සමාව නොදීම කියලා உங்களை කියන්නේ நங்கூரம் போட்டு வைத்திருக்கிறது. ඔබ නැංගුරමක් දමලා මේ ස්ථානේ තබා තිබෙනවා. Hallelujah. හලලූයා. அது உங்களுக்கு சங்கிலியை கட்டி வைத்துக் கொண்டிருக்கு. ඒක දංගලක් දාලා ඔබ බැඳලා තිබ්බා වගේ. இந்த இலங்கையில் அந்த ஜானப்ப இதற்கு என்னது ඔබ දන්නවද මේ ලංකාවේ අලියනාතාගාර තියෙන අතුංග What is දංගල් දාලා බැඳලා තියෙනවා. පින්නවල. பின்னவல எத்தனை பேர் பின்னவலை ඔබ போயிருக்கீங்க? කී දෙනෙක් පින්නවල ගිහින් තිබෙනවද අලි බලන්න? இந்தியன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இலங்கையில் ஒரு இடம் இருக்கு பின்னவலை என்று சொல்லி அங்கே யானை வளர்க்குற இடம். ඉන්දියානු සහෝදරයන්ට කියන්නේ ලංකාවේ පින්නවල තියලා තනක් තිබෙන මේ ස්ථානේ ඉන්නවා අලිසයි අතුන්. I love that place. පාසාරි කැමති උලේ ස්ථානයට. Amen. Hallelujah. Hallelujah. எப்படினாலும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வந்துடுவோம். අපිට අවස්ථාව ලැබුණොත් අපි அங்க ගිහින් போனீங்கள் என்று சொன்னால் ඒ ස්ථානට ගියොත් see, இப்ப நீங்க சப்பாத்து தைக்கிறவனுக்கு முன்னு போனீங்கன்னு சொன்னால் සපත්තු මහගණ්ඩ ඔබ ගියොත් சப்பாத்து விற்கிறவனை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் සපත්තු මාන කෙනා කියලා බැලුවොත් அவன் உங்களுடைய சப்பாத்தை தான் கவனிப்பான். ඔව් ඔබගේ සපත් දෙක තමයි බලන්නේ. Amen. ආමේන්. முடி வெட்டுறவன் உங்களுடைய முடியத்தான் பார்ப்பான். කොණ්ඩේ කපන කෙනා ඔබගේ කොණ්ඩ දිහා තමයි බලන්නේ. Amen. Amen. அது மாதிரி நான் போனா என்னுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கு. ඒ වගේ පාලකතුමා ගියත් පාලකතුමාගේ நான் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்னன்னு මම சொன்னால் බලපු දෙයක් තමයි சின்ன யானை குட்டியை கட்டி வைத்திருக்கார்கள். පොඩි අලි පෙට්ටියක බැඳලා තියෙනවා. சின்ன யானை குட்டிக்கு சங்கிலி போட்டிருக்கார்கள். පොඩි අලි පෙට්ටියට දංගලක් දාලා බැඳලා තියෙනවා. பெரிய யானைக்கு சங்கிலி கூட இல்ல. ලොකු අලියට දංගල් දාන්නේ නැහැ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? யானையை சின்ன வயசுல இருந்து கட்டி வைத்த உடனே දැන් මේ අලියව මේ කුඩා කලපට මේ අලියව මේ බැඳලා அது තිබ්බට நடந்து පස්සේ நடந்து பார்க்கும்.
ඒ අලිය පොඩ්ඩ ඇවිදලා ඇවිදලා බලනවා. அது இவ்வளவு தூரத்து தான் வரும். මෙච්චර දුරට තමයි එන්නේ. அது திரும்பி அப்படியே ඊට நடக்கும். පස්සේ ආයෙ නැවත මෙස්සන්ට அப்புறம் යනවා. திரும்பியே நடக்கும். ඊට පස්සේ ආයෙ මේ පත්‍රේ එනවා. அதுலயே பழக்கப்பட்டு ඒකටම පුරුදු වෙලා. வளர்ந்து வரைக்குள்ள හැදිලා එනකොට அந்த யானைக்கு சங்கிலி தேவையில்லை. ඒ අලියට දඟලක් அது අවශ්‍ය இப்படி නැහැ. வந்து 10 அடி போனோம்னா அப்புறம் திரும்பி காலை தூக்கிட்டு අඩි திரும்பி 10කම ආයෙ කකුල ඔස්සලා ආයෙ මේ පත්‍රයට දැකලා ආයෙ කකුල ඔස්සලා අනිත් පත්‍රේ යනවා. நீங்க போய் கவனித்து பாருங்க அடுத்த முறை. ඔබ ගිහිල්ලා මේක හොඳට බලලා එන්න ඊළඟ සැරේ ගිහිල්ලා. ஆமென். ආමෙන්. மன்னிக்காமை என்பது அதுதான். සමාව නොදීම කියලා කියන්නේ මේ වගේ තමයි. உங்களை நங்கூரம் போட்டு வைத்திருக்கும். නැංගුරමත් දාලා ඔබ මෙස්සනේ තබා நீங்கள் තිබෙනවා. ஆடலாம் பாடலாம் නටන්න පුළුවන් ගයන්න පුළුවන්. அன்னதானம் பண்ணலாம் ඔබට දාන ධර්ම දෙන්නත් පුළුවන්. சமூக சேவை செய்யலாம் සමාජ සේවය කරන්න පුළුවන්. ஊழியம் செய்யலாம் සේවය පවා කරන්න පුළුවන්. ஆனா முன்னேற மாட்டீங்க. නමුත් අපට ඉදිරිය කරා යාමක් නැහැ. மன்னிக்காமை என்பது ஒரு பொல்லாத காரியம். සමාව නොදීම කියලා කියන්නේ ඉතාමත් නපුරු දෙයක්. ஆமென். ஆமென். இயேசுவிடத்திலே 4 பேர் ஒரு சிநேகிதர் 4 பேர் ஒருவனை கொண்டு வந்தார். යේසුස් වහන්සේ ගාවට හතර දෙනෙක් එක්තුල එක සහෝදරයෙක් උස්සගෙන ආවා. ஆமென். ஆமென். கொண்டு வந்தாங்க. ரக்கி வைத்த உடனே ඒ මිසන ගෙනල්ලා බිමට තිබ්බට அவர் පස්සේ செய்த காரியம் 2. උන්වහන්සේ කරුණු දෙකක් කරා. ஒன்று வந்து அவர் என்ன சொன்னார்? එකක් මොනවද කිව්වේ? மகனே, පුත්‍රය உறவு முறை. සම්බන්ධතාවය. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், උන්වහන්සේ ඊශ්‍රායල් වලට කිව්වා என்னை அவர்கள் கைவிட்டு விட்டார். මාව උන් අත්හැරියා. உறவு முறையை உடைத்து விட்டார். ඒ සම්බන්ධතාවය කඩා தேவனுக்கும் දැමුවා. உங்களுக்கும் இடையிலே உறவு முறை இல்லை என்று சொன்னால் දෙවියන් වහන්සේ ඔබ අතර සම්බන්ධතාවයක් නැහැ කියලා அதுல எந்த කියන්නේ பிரயோஜனமும் இல்லை. කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. ஆமென். தேவனிடத்தில் நீங்கள் என்னத்தையும் எதிர்பார்க்க முடியாது. දෙවියන් වහන්සේගෙන් අපට කිසිවක් அப்போ බලාපොරොත්තු වෙන්න ஆண்டவர் බෑ. முதல் அவனை பார்த்தோன்னு சொன்ன காரியம், උන්වහන්සේ බලපු ගමන් කියපු පළවෙනි දේ மகனே, පුත්‍රය நீ என்ன செய்து வந்தாயோ தெரியாது. ඔබ මොනවා කරලා ආවද දන්නේ නැහැ. நாங்கள் பார்த்தோம் அந்த 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 கெட்ட குமாரன் ඒ අකීකර පුත්‍රයා திரும்பி வருகிறதுக்கு නැවත එනකොට தகப்பன் எவ்வளவு தூரம், පියා කෙතරම් දුර ஆமென், ஆமென். எவ்வளவு தூரம் කෙතරම් දුර அவன் ஓடி வந்தான் என்று දුවගෙන ආවද කියලා தகப்பன் ஓடி போனார். පියා දුවගෙන ගියා. ஏன் ஓடி போனார் என்று தெரியுமா? ඔබ දන්නවද ඇයි දුවගෙන ගියේ කියලා? யூத கலாச்சாரத்திலே යුදෙව් සංස්කෘතිය අනුව கேசா என்ற ஒரு 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 ப- ஒரு ஒரு முறை இருக்கிறது. කේසා කියලා එක්තරා ක්‍රමයක් තිබෙනවා. அதாவது அவர்கள் ඒ කියන්නේ ඔවුන් ஒரு ஒரு பிள்ளை එක දරුවෙක් வீட்டுக்கு விரோதமாக போய்விட்டால் නිවසට විරුද්ධව ගියොත් அவன் திரும்பி வாரான் என்று அறிந்தால் ඔව් නැවත එනවා කියලා அல்லது அவன் දැනගත්ත போய்ட்டான் ගමන් என்று தெரிஞ்ச உடனே ஒரு முட்டியை ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். ඔව් ගියා කියලා දැනගත්තට පස්සේ මුට්ටිය සූදානම් කරලා තියෙනවා. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஒரு மண் பாத்திரத்தை ஆயத்தப்படுத்தி ඒක வைப்பார்கள். මැටි වලින් හදපු මුට්ටියක්. அவன் திரும்பி வாரான் என்று சொன்ன உடனே ඔව් නැවත එනවා කියලා அந்த කියන්නේ ஊராளராம் ஓடி போய் ඒ ගමේ අය ඔක්කොම දුවගෙන அந்த ගිහිල්ලා முட்டியை அவனுக்கு முன்னாக உடைப்பார். ඒ මුට්ටිය ඔව් ඉස්සරහා කඩා දානවා. உடைச்சு போட்டு சொல்லுவார்கள், කරලා කියනවා உன் வாழ்க்கை இப்படியாக உடைக்கப்பட்டு போவதாக. ඔබගේ ජීවිතේ මේ වගේ කඩා වැටෙන්න ඕනේ. கிராமத்தில் 500 பேர் இருந்தார், 500 முட்டி உடைப்பார். ගම්මානේ 500ක් හිටියොත් මුට්ටි 500ක් බිඳිනවා. அப்போ கெட்ட குமாரனுடைய தகப்பனுக்கு தெரியும், ඒතර අකීකර පුත්‍රයාගේ පියා දන්නවා இவன் திரும்பி வாரான் என்று ஊர்வாயை மூட முடியுமா? මෝ නැවතනවා කියලා ගමේ යන කටකත නතර කරන්න පුළුවන්ද? நான் புல்பிட்டில் தும்மினாலே எங்கேயோ இருந்தெல்லாம் செய்து මේ வருவேன். මේ ස්ථානේ කිඹුමක් ගියත් කොහේ ඉඳලා මොනවද කියනවා. என்ன பாஸ்டர் சுகமா இருக்கிறீங்களா? මොනවද පාස්ටර් ඔබ සනීපෙන් ඉන්නවද? ஹalleluya. හලෙලූයා. ரைட். அங்க இந்த மகன் வாரான் என்று சொன்ன உடனே දැන් පුත්‍රයා ආව කියලා දැනගත්තට ஊருக்கு පස්සේ தெரிந்தது என்று சொன்னால் ගමට දැනගත්තා කියලා அவர்கள் කියන්නේ அப்படி உடைத்து சபிப்பார்கள். ඒ මුට්ටි හැම බිඳලා සාප කරනවා. அவர்கள் அது செய்யறதுக்கு முன்பாக ඔවුන් මේ දේ කරන්න කලින් தகப்பனுடைய அன்பு ඒ පියාගේ இந்த ප්‍රේමය ஊராருடைய அன்பை விட மேலானது. මේ ගමයාගේ ප්‍රේමයට වඩා ඒක ඉතාමත් ஆகையால் උතුම්. அவன் எல்லாருக்கும் முன்பாக ஓடி போய் පියා සියලට කලින් දුවගෙන ගිහිල්ලා மகனை கட்டி அணைக்கிறார். පුතාව එමෙස්සානේ වැළඳ ගන්නවා. அதான் எங்களுடைய தேவனுடைய அன்பு. ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. ஆமென். ආමෙන්. சத்துருவங்களை கட்டி வைத்தான். සතුරු අපිව බැඳ තැබුවත් எத்தனையோ எத்தனையோ காரியங்களை வைத்து බොහෝ දේවල් especially இந்த තබාගෙන மன்னிக்காமையை විශේෂයෙන් මේ සමාව தேவ නොදීම ஜனங்களுக்குள்ளே அவன் கொண்டு வரது காரணம் දෙවියන් இதுதான். වහන්සේගේ ජනතාවට ஏன்னா දෙන්න அது හේතුව මේක තමයි. சபிக்கப்பட்டது. මන් දෙක සාපලත් දෙයක්. மன்னிக்காமை என்பது සමාව නොදීම කියලා சபிக்கப்பட்டது. කියන්නේ සාපලත් அதுக்கு දෙයක්. பிறகு நாங்கள் என்ன செய்தாலும் பிரச்சனை ඊට இல்லை. පස්සේ අපි මොනවා කරුවත් කිසි වැඩක් නැහැ.
சம்பாதித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. කොච්චර හම්බ කරත් ඒත් වැඩක් නැහැ. தேவனுடைய உறவை நாங்கள் உடைக்கிறோம். දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය අපි කඩා தேவனுடைய දමනවා. உறவு உடைந்து விட்டது. දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය කඩා වැටුණොත් அதுக்கு பின்பாக நாங்கள் எதை செய்தும் ඊට பிரயோஜனம். පස්සේ අපි මොනවා කරුවත් වැඩක් சோ නැහැ. பிராக்டிகலா யோசித்து பாருங்க, இந்த 4 காரியங்களிடையே பேசப்பட்ட 4 මේ காரியம் කතා කරපු මේ කරුණු අතර ගැන எங்களுடைய කල්පනා வாழ்க்கையிலே කරලා அப்படி இருக்கிறதா? අපගේ ජීවිතේ මේ වගේ තිබෙනවද? Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. Unforgiveness is a dangerous sin. සමාව නොදීම කියලා කියන ඉතාමත් භයානක No තත්ත්වයක්. forward movement. ඉදිරිය කරා යන්න බැරුව තිබෙනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற முடியாது. ආත්මික ජීවිතය අපට ඉදිරිය කරා යාමක් தேவனோடு නැහැ. நெருங்க முடியாது. දෙවියන් වහන්සේකට ලං වෙන්නත් බෑ. அதன் மன்னிக்கிறதுல நாங்கள் முந்திக் கொள்ள ඒක வேண்டும். සමාධියේදී අපි ඉස්සර වෙන්න ඕනේ. முதல் கோணல் முற்றும் கோணல். ඒ පළවෙනි දේ ඇද වුණොත් ඊට පස්සේ සම්පූර්ණම ඇදයි. Amen. Amen. மத்தேயு 6 சொல்லுகிறது, மத்தேயு 6 நீங்கள் කියනවා. மற்றவருடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ඔබ අනිත් අයගේ පාපයට සමාව නොදුන්නොත් ඔබගේ පාපේ කවදාක්වත් සමාව ලැබෙන්නේ නැහැ ඔබගේ පාපයට. Amen. ආමෙන්. அப்ப அதுக்கு பின்பாக எங்களிடத்துல என்ன இருக்கிறது? ඊට පස්සේ අපි ළඟ මොනවද තියෙන්නේ? அதான் பவுல் சொல்றார், முந்திக் கொள்ளுங்கள். ඒක තමයි පෞල් තුමා කියන ඔබ ඉස්සර වෙන්න. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. ක්‍රිස්තුස් වහන්සේ අපට සමාව දුන්නාක්සේම பக்கத்துல பாத்தீங்களா, கிறிஸ்து உங்களை மன்னித்தாரா? ලංකනවල ක්‍රිස්තුස් වහන්සේ අපට සමාව දුන්නද? If you really understand, සැබවින්ම ඔබ මේක තේරුම් ගන්නව නම් if you really understand, සැබවින්ම ඔබ මේක තේරුම් ගන්නව නම් you will be the first one to run and say so. ඔබ තමයි දුවල කියලා ඉස්සල්ලාම අනේ මට සමාව වෙන්න කියලා කියන්නේ. Amen. ආමෙන්. Hallelujah. හලලූයා. ஆண்டவர் பரிசேயன் வீட்டிலே போன பொழுது උන්වහන්සේ පරිශීවරක නිවසල ගිය ගමන් ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி அங்கு அவரை வணங்குகிறார். ඉස්රේකල උන්වහන්සේගේ එමෙසනේ පාදවලට තෙල් ආලප කරමින් උන්වහන්සේව නමස්කාර කරා. பரிசேயன் சமுதாயத்திலே பெரியவன், ඒ පරිශීවරක කියලා කියන්නේ සමාජයේ ඉතාමත් උසස් අය. இயேசுவை வரவேற்றவன். ඒසුස් වහන්සේ පිළිගත්තු කෙනා. Amen. ආමෙන්. ஆனபடினால் அவன்கிட்ட ஒரு கேள்வி, ඔහුට එක ප්‍රශ්නාවක්. இவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாரானால், උන්වහන්සේ අනාගත වක්ත இவர் කෙනෙක්. சொல்லுகிறது சரியாய் இருப்பாரானால், උන්වහන්සේ කියන දේ හරිව இவர் තිබෙනවා. பேசுகிறது சரியாய் උන්වහන්සේ இருக்குமானால், කතා කරන දේ හරිනම් தொடுகிறவள் பாவி என்று அறிய மாட்டாரா? මේ ආලේප කරන තැනැත්තිය පව්කාරියක් කියලා எனக்கு மிகவும் උන්වහන්සේ දන්නේ பிடித்த ஒரு නැද්ද? பகுதி, பிடித்த ஒரு பகுதி. මම කැමතිම කොටසක් තමයි. ஏன்னா அது என் வாழ்க்கையிலே முக்கியமாக இடைபெற ஒரு வாழ்க்கை. ඒක මගේ ජීවිතයේ ඉතාමත් ප්‍රමුඛයෙන් මේක සම්බන්ධ වෙන දෙයක්. ஆண்டவர் சொன்னார், උන්වහන්සේ කිව්වා 2 பேர் கடன்வாளிகளாக இருந்தார்கள். දෙන්නෙක් ණයකාරව සිටියා. ஒருவனுக்கு அநேக கடன் இருந்தது, එකිනෙකට බොහෝ ණය විශාල ණය ප්‍රමාණයක් තිබුණා. ஒருவனுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. එකිනෙකට ණය ටිකක් තිබුණා. 500 දිනාர் கடனும் ඩිනර් 500ක ණයකුත් 5 දිனார் கடன். ඩිනර් 5ක ණයකුත් 2 பேருக்கு மன்னித்து விட்டாச்சு. දෙන්නටම සමාව දුන්නා. யார் கடன் கொடுத்தவனுக்கு நன்றியுடையவனாய் இருப்பான்? කවුද ඒ ණයට දුන්න කෙනාට කෘතවේදී වන්නේ? யாருடைய கடன் கூட இருக்கிறதோ அவன் தான் கூட நம்ம அன்பாய் இருப்பான். කාගේද ණය මුදල ණයගත්තු ප්‍රමාණය වැඩි වන්නේ? ඌ තමයි වඩාත් ප්‍රේම அதன் කරන්නේ. பின்பாக அவர் திரும்பி அந்த ஸ்திரீக்கு சொல்றார், ඊට පස්සේ උන්වහන්සේ නැවත நீ ඉස්රේලට செய்த කියනවා பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. නුඹගේ පාපයට සියලටම සමාව දුන්නා. அடுத்த வசனம் எனக்கு மிகவும் என்னோடு இருக்கிற வசனம். ඊළඟ වචනේ මාත් එක්ක හැම වෙලෙම තිබෙන වචනයක්. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், පේතෝ පවුල් තුමා කියනවා பாவிகளுக்காக கிறிஸ்து மரித்தார். පෞකාරයන් වෙනුවෙන් තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ මැරුණේ. எல்லா பாவிகளையும் விட மகா பெரிய பாவி நான் தான். සියලු පෞකාරයන්ට වඩා ලොකුම පෞකාරය මමයි. அதான் அத்தனை அப்போஸ்தலர்களுக்கு மேலாக ඒක තමයි ඒ වගේ සෑම පේරිතයන්ට කලින් பவுல் துன்புறுத்தல்களை போற பொழுதும் தைரியமாய் இறுதி வரை இந்த வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே முக்கா பங்கு அவர்தான் எழுதியிருக்கிறார். ඒ තරම් පීඩාවන් තත්ත්වවල ගියත් පවුල් තුමා ඉතාමත් ස්ථිරව බයිබලයේ මෙච්චර යවම් පත්‍ර ලිව්වේ. சபைகளை உருவாக்கினவரும் அவர். සභාවන් සෑදුවේ ඔහු තමයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்ன அவர் சொல்றார், எல்லா பாவிகளையும் விட மகா பெரிய பாவி මන්ද පවුල් තුමා කියන සියලු இந்த පෞකාරයන්ට වඩා பாவியை මම கர்த்தர் ලොකුම පාපයක්. ஏற்றுக்கொண்டாரே. මේ පෞකාරයව යේසුස් ஒரு වහන්සේ நிமிஷம் நீங்க පිළිගත්තනේ. சிந்தித்து பாருங்க. ඔබ විනාඩියක් හිතලා බලන්න. உங்களுடைய குடும்பம் உங்களை வெறுத்தது, ඔබගේ පවුල ඔබ එපා உங்களுடைய කරා. நண்பர் உங்களை ඔබගේ வெறுத்தது, මිත්‍රයන් ඔබ එපා කරා. ஒன்றுக்கும் உதவாது என்று நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். කිසියකට වැඩක් නැහැ කියලා ඔබ තල්ලු කරලා දැමුවා. ஆனால் கர்த்தர் உங்களை நேசித்தார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරානේ. கர்த்தர் உங்களுக்கு வாழ்வொன்று கொடுத்தார். උන්වහන්සේ ඔබට ජීවිතයක් දුන්නානේ. இதைத்தான் நான் எப்பொழுது நான் நினைப்பேன். හැම වෙලේම මේක තමයි මම සිහිපත් இதை කරන්නේ. நினைப்பேன்.
මම සිහිපත් කරනවා. கர்த்தர் என்னை நேசித்தாரே, දෙවියන් වහන්සේ මට ප්‍රේම கர்த்தர் என்னை කරන්නේ. தூக்கி விட்டாரே. උන්වහන්සේ මාව උසලා තැබුවනේ. அந்த உணர்வுகளுக்கு வந்தது என்று ඒ சொன்னால் හැඟීම අපට ආවනම් நாங்கள் மன்னிக்க முந்திக் கொள்ளுவோம். අපි සමාව දෙන්න ඉස්සර වෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. உங்களுக்கு உங்களுடைய இருதய வேண்டுதலை கர்த்தர் கொண்டு வர சொன்னார். ඔබගේ හදවත එළිය උන්වහන්සේක මාව වෙත ගෙනෙන්න. பாஸ்டர் சாம் பேசினார், I am thirst. පාස්ටර් සෑම් කිව්වා මට පිපාසයි. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. உங்களுடைய தரிசனம் என்ன? ඔබගේ දර්ශනය මොකද්ද? கர்த்தருடைய தரிசனத்தோடு நீங்க இணைக்கப்படுகிறீர்களா? දෙවියන් වහන්සේගේ දර්ශනයත් එක්ක ඔබ සම්බන්ධ වෙනවද? ஆண்டவர் சொன்னாரோ, தாகம் உடையவர்களே என்னிடத்திலே வாருங்கள். උන්වහන්සේ කිව්වා පිපාස ඇත්තනි මා වෙත වරෙල්ලා. நீங்க எதை குறித்து தாகம் உடையவர்களாக நாங்கள் கர்த்தரிடத்திலே போறோம்? අපි කුමක් ගැනද පිපාස ඇතුව උන්වහන්සේ ගාවට යන්න ඕනේ? தாகத்துக்கு அவர் ஒருவர்தான். උන්වහන්සේ පිපාසයක් වෙනුවෙන් තමයි එන්නේ. தரிசனங்கள் நல்லது, දර්ශන හොඳයි. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உடையதாயிரு. නමුත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට එක ප්‍රයෝජනවත්ද? என் சித்தத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். මගේ කැමැත්තෙන් ඔබ මොනවා ඉල්ලුවත් මම ඒක නුඹට දෙනවා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. இந்த 7 வார்த்தைகளும் මේ වචන හතම எங்களுடைய வாழ்வுக்கு அடுத்த நிலைக்கு எங்களை தூக்கி விடுகிறது. අපගේ ජීවිතය ඊළඟ පියවර යන පිණිස අපිව මදක් උස්සලා හරිනවා. Amen. Amen. Hallelujah. 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 எவ்வளவு உறுதியாக அந்த 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 திருடனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில். කතරම් ඉස්සීරව උන්වහන්සේ හොරාට කිව්වද අද නුඹ මා සමග පාරාදීසයේ සිටින්ට යනවා. What assurance. මොනතරම් ඉස්සීරකමක්ද? அவர்கள் சொன்னார்கள், ஒரு பக்கத்திலே ඔවුන්ක එක පැත්තක ஒரு கள்ளனும் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளனும் உண்டு. දකුණු පැත්තේ එක හොරයි වම් පැත්තේ අනිත් හොරයි. பக்கத்துல பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க எந்த பக்கத்துல இருக்கிறீங்க. ලංකන බලන්න ඔබ කොයි පැත්තේද ඉන්නේ? இன்னொருக்கா திரும்பி சொல்லுங்க. තව පාර කරලා කියන්න. நாங்க 2 பேரும் கள்ளர் தான். අපි දෙන්නම හොරු. அப்படி ஒக்கமா ஒரு අපි ඔක්කොම ஒரு காரியம். நாங்கள் எல்லாரும் பொய்யர்கள். Amen. ஆனால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக முதல் නමුත් මේ ස්ථානේ යන්න ප්‍රථම எந்த பக்கத்துல இருக்கிறீங்களோ என்றதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். මොන පැත්තද ඉන්නේ කියන එක ඔබ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. தன் தவற்றை உணர்கிறவன் யார்? තමාගේ වරද තේරුම් ගන්න කෙනා කවුද? குற்றத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். වරද සංගමන කර තනත්තා அதை ජීවත් அறிக்கை වෙන්නේ செய்து නැහැ. விட்டு விடுகிறவன் இரக்கம் ඒක பெறுகிறான். ප්‍රකාශ කළ අත්වන්නේ තනත්තා දයාව 1 ලබනවා. யோவான் 1:9 சொல்லுகிறது, 1:9 எங்கள் කියනවා. பாவங்களை எடுத்துரைப்போமானால் අපගේ පාපය ප්‍රකාශ කරනවා கிறிஸ்து නම් இயேசுனுடைய ரத்தம் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ சகல රුධිරය பாவங்களையும் கழுவி සියලු පාප වලින් எங்களை අපිව සෝදා சுத்திகரிக்க வல்லதாய். අපිව පවිත්‍ර කරන්නට බලවන්තයි. என்றோ ஞானஸ்நானம் எடுக்கேக்கல சுத்திகரிப்பார். කවද්දෝ බෞද්ධ සමාගමකට පවිත්‍ර වුණ එක නෙමෙයි. நான் அடிக்கடி சொல்லுவேன், මම විටින් විට කියනවා ஆண்டவர் பெர்மிஷன் தந்தார் என்று சொன்னார். උන්වහන්සේ මට අවසරයක් දුන්නොත් ஞானஸ்நான தொட்டிக்கலால வரும் பொழுதே கழுத்துல கையை வச்சிடணும். බෞද්ධමේ තටාකට එනකොටම බෙල්ලට තියන්න ඕන අත. அத்தனமே පිය. உடனே சொர்க்கத்துக்கு போயிடலாம். එකපාරටම ස්වර්ගයට යන්න පුළුවන්. ஆனா கர்த்தருக்காக வாழ வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න ඕනේ. வேதம் என்ன சொல்கிறது? බයිබලේ මොනවද කියන්නේ? கொலோசியரின் புத்தகத்திலே පළවෙනි තෙසලොනික கொலோசியரின் කොලොසි புத்தகத்திலே පොතේ நாங்கள் ஞானஸ்நானத்துக்கு போகும் பொழுது අපි බෞද්ධිස්මයට යනකොට எங்களுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். අපගේ පරණ මනුෂ්‍යව භූමි දානය புதிய කරන්න ඕනේ. மனுஷன் எழுந்திருக்கிறான். අලුත් මනුෂ්‍යයා තමයි නැගිටින්නේ. பக்கத்துல இருக்கிறவருக்கு நீங்க தான் இன்னைக்கு பிரசங்கியர். ළඟ ඉන්න කෙනාට අද දේශකයා ඔබ තමයි. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ළඟ කෙනා බලහන්න. புதுசா இருக்கிறீங்களா? අලුතෙන් ඉන්නවද? புருஷனற்ற கேளுங்க, පුරුෂයා ස්වාම පුරුෂයා දිහා බලන්න. භාර්යාවගෙන් අහන්න. இல்லையா? එහෙම නේද? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். මම විට විට එක තමයි කියන්නේ. இங்க கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் டே நல்ல நல்ல வெயிலெல்லாம் போட்டு டைகி எல்லாம் கட்டி
කසාදේ පළවෙනි දවසේ වේල් එක දාලා ටයි එක බඳලා ඉන්නකොට හරි හොඳයි. சீவியத்தில் அப்படி ஒருபோதும் நீங்க இருக்க போறதில்ல. ඔබ ඊට පස්සේ ජීවිතේ කවදාක්වත් ඒ වගේ ඉන්න යන්නේ නැහැ. அதான் பெரிய ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறோம். ඒක තමයි ලොකු පින්තූරයක් දාලා තියාගෙන ඉන්නේ. That's the only time. ඒක ජීවිතේ එක දවසයි. I was thinking about. මම ඒකට කල්පනා කරලා அதான் බලුවා. பாருங்க. ඒක තමයි බලන්න. முந்தி நாங்க கல்யாணம் முடி கேட்கல. ඉස්සර කසාද බඳිනකොට எத்தனை உபவாசம், කොච්චර නිරහර දවසක්ද? எத்தனை கவுன்சில், කොච්චර අනුශාසනා දීමද? எத்தனை காரியங்கள் செய்கிறோம். කොච්චර දේවල් කරනවද? எப்படி நாங்கள் prepare பண்றோம். කොහොමද අපි සූදානම් இப்ப වෙන්නේ? no preparation. දැන් කිසිම සූදානමක් නැහැ. Okay, their focus is on photography. ඔවුන් එකම අරමුණ මොකද්ද? මොනවා හරි කරලා කවන්න පින්තූරයක් ගන්න ඕනේ. Amen. ආමේන්. கிறிஸ்தவ வாழ்க்கை மனிதருக்கு அப்படித்தான். කිතුරු ජීවිතයත් බොහෝ අයට ඒ වගේ. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. மற்றவருடைய பார்வைக்கு අනිත් අයගේ පෙනීමට அல்லது ஒரு கொஞ்ச காலத்துக்கு, නැත්නම් ටික කාලයකට. ஆனால் ஆண்டவர் சொல்றார், නමුත් උන්වහන්සේ කියනවා நான் வரும் பொழுது මම එනකොට விசுவாசத்தை காண்பேன். ඇදහිල්ලක් මම දකිම්දෝ. Amen. ආමේන්. Hallelujah. හලලූයා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා වේවා. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா? අද ඔබ උන්වහන්සේ කනට සවන් දෙනවා නම් வேதம் சொல்லுகிறது, බයිබලයේ කියනවා பாலைவனத்திலே செவிகளை காதுகளை அடைத்ததினாலே, ඒ කාන්තාරය උන්ගේ දෙසවන් වසාගත්තු නිසා பாலைவனத்திலே அழிந்தது போல ඒ කාන්තාරය විනාශ වුණා වගේ நீங்களும் நானும் அழிந்து போக கூடாது. ඔබයි මමයි විනාශ වෙන්න හොඳ இன்று නැහැ. கர்த்தருடைய எச்சரிப்பு எங்களுக்கு අද வருகிறது. උන්වහන්සේගේ අවවාදය මේක තමයි. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நேர்படுத்துவோம். අපගේ ජීවිතය අපි නිවැරදි කරගන්න கர்த்தருக்காக ඕනේ. நாங்கள் வாழ்வோம். උන්වහන්සේගෙන් අපි கர்த்தருடைய ජීවත් වෙමු. நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் උන්වහන්සේගේ අරමුණ ඉටු කරන පිණිස අපි பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியை நடப்பிப்போம். ස්වර්ග ராஜ்‍යයේ ධර්මශක්තිය අපි ඉටු மற்றவை කරමු. எல்லாம் எங்களுக்கு சேர்த்து අනිකු கொடுக்கப்படும். සියලු දේම අපිට එකතු කරලා ஆண்டவர் දෙනවා. தேசங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை உருவாக்குகிறார். උන්වහන්සේ දේශයන් ආශිර්වාද පිණිස உங்களின் ஊடாக குடும்பங்களை தொட விரும்புகிறார். ඔබතුලින් පවුල් ස්පර්ශ කරන්න කැමති. இன்றைய காலையில ஒரு சகோதரன் எங்களுக்கு சாட்சி අද சொன்னார். උදෑසන සහෝදරයෙක් අපිට සාක්ෂි කිව්වා. 2012 ஆண்டு இந்த சபைக்கு வந்தார். 2012 මේ සභාවට ආවලු. அவர் வரும்பொழுது ஒரு இந்து சகோதரனாய் ඔව් வந்தார். එනකොට ඉන්දු සහෝදරයෙක් විදිහට ආවලු. இன்று அவர் சாட்சி சொல்லும் பொழுது අද சொன்னார், ඔහු සාක්ෂි කිනකොට කිව්වා. என்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு, අද මගේ මුළු පවුලම என் ගැලවෙලා அண்ணன் தம்பி ரட்சிக்கப்பட்டு, මගේ අයියලා මල්ලා அந்த ගැලවීම ලබලා சமுதாயமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. ඒ සමාජයේම ගැලීම ලබා තිබෙනවා. அதுதான் கர்த்தருடைய நோக்கம். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ අරමුණ. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், අද මේ සැලව உங்களுடைய ඉන්නවා. வீட்டாரை ரட்சிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ඔබගේ නිවසේම ගලවන්න ඕන කියලා තමයි උන්වහන්සේ ඔබ වල්ලන්නේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. முதல் உங்களுடைய வீட்டாருடைய நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ඔබගේ නිවසේට පව ඔබ ගණන් දෙන්න ඕනේ. ஆண்டவர் இன்னொரு வசனத்தை இங்கே சொல்லுகிறார். උන්වහන්සේ තවත් වචනයක් මේ සන කියනවා. ஐந்தாவது வசனமாய் சொல்லுகிறார். වසනේ වගන්ති විදිහට කියනවා. மேரிய மரியாளை பார்த்து சொல்லுகிறார், මරියතුමී බල්ලා இதோ කියනවා. உன் மகன். මෙන්න නුඹගේ පුත්‍රයා. யோவானை பார்த்து சொல்றார், යොහන් දෙස බලා இதோ කියනවා. உன் தாய். මෙන්න නුඹගේ என்ற මව. யூத கலாச்சாரத்திலும் ඔවුන්ගේ සංස්කෘතිය எங்களுடைய අපේ கலாச்சாரத்திலும் සංස්කෘතියේ மூத்த பிள்ளை වැඩිමාල් දරුවා குடும்பத்துக்கு பொறுப்பாய் இருக்க ඒ வேண்டும். නිවසට වාක්‍යම දරන පුද්ගලයා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இயேசு அங்கு பூமிக்கு வந்த பொழுது இயேசு வாசே அந்த பரலோகத்தை குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையாய் ඒ இருக்கிறதுனாலே පවුලට වැඩිමාල් දරුවා වුණ නිසා அவர் தன் தேவன் கொடுத்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ දුන්නා දිවීම දුවලා නිම කරන්න කලින් அவர் நிர்கதியாய் தன் உலக பொறுப்பை விட்டுட்டு போக விரும்பவில்லை. උන්වහන්සේ නිකන් ඔය පොළොවේ වාක්‍යම උන්වහන්සේ නිකරුණේ අත්හැරලා ගියේ නැහැ. எல்லாம் முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். සියල්ල ඉවරයි කියලා කියන්න කලින් මේ වචන උන්වහන්සේ කියනවා. அதை சொல்லாவிட்டால் எல்லாம் முடிந்தது என்று சொல்ல முடியாது. ඒක කෙරුවේ නැත්නම් මේ වචන நீ සියල්ල நியமித்த ඉවරයි කියලා ஓட்டத்தை කියන්න நான் බෑ. முடித்து விடுவேன் என்று சொல்லி நியமித்த ஓட்டத்தை நான் முடித்தேன். මම නියම කරපු දිවිල්ල දිව්වා ஆனபடினால் உங்களுடைய කියන්න குடும்பத்துக்கு බෑ. சுவிசேஷத்தை சொல்வது உங்களுடைய பொறுப்பு. අපගේ පවුලට සුභාරංචි කියන එක ඔබගේ මගේ වගකීම. நான் அடிக்கடி சொல்லி මම இருக்கேன், විටි විට කියලා තිබෙනවා. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், ඔබ ගැලීම ලබා තිබුණා නම් உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கிறிஸ்துவை அறியாமல் மரிப்பாரானால், ඔබගේ පවුල යම් කෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේව දන්නේ නැතුව මැරුණා නම් பரதீசுக்கு போன கள்ளனா இல்லை, ඒ மற்ற පාරාදීසට ගිය கள்ளனுடைய හොරෙක් பட்டியலை වගේ ඒ හොරා වගේ නෙමෙයි අනිත් හොරා වගේ. அதுக்கு பிறகு நீங்கள் அழுது குளறி பிரயோஜனம் இல்லை. ඊට පස්සේ හඬා වැළපෙලා කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. நான் காலையில எங்களுடைய அடுத்த ஆராதனையில சொன்னேன், උදෑසන මං උදෑසන දෙවිමේදී කිව්වා. ஆமென். ஆமென். நீங்கள் இங்கே இருந்து அனுப்புற பணம், ඔබ මේ ඉඳලා යවන ඩිනර් ஆமென், ஆமென். அதோட நீங்க சுவிசேஷத்தை சொல்லிடுங்க. ඒත් එක්කම සුභාරංචියක් කියලා දාන්න. என்ன நீங்க திரும்பி போய் சொல்ல உங்களை அறியோம்னு சொல்லிடுவாங்க. සමහරට ඔබ නැවතනකොට වාක්‍ය මේ කවුද මම නම් දන්නේ නැහැ කියලා කියයි. அம்மா ஏன் இப்ப வாரீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு අනේ வாங்க. අම්මේ ඇයි එන්නේ? තව ටික කාලයක් ඉඳලා එන්න. அது என்ன பாசம்? ඒ මොන ප්‍රේමයක්ද?
ரட்சிப்பை சொல்லுங்க. ගැලවීම ඔබ කියන්න. குடும்பத்துக்கு ரட்சிப்பை சொல்லுங்க. පවුලට ගැලවීම ගැන කියන්න. ஏன் அவர்கள் ரட்சிக்கப்பட்டால், ඔවුන් ගැලවීම ලැබුවොත්, நாங்கள் மரித்தால், අපි මැරුණොත්, நாங்கள் பரலோகத்திலே சந்திப்போம். අපි ස්වර්ගයේදී දවසක හමු වෙන්න යනවා. அதான் தெசலோனிக்கர் புஸ்தகம் ඒක சொல்லுது. තමයි තෙසලෝනික පොතේ කියන්නේ. ஆமென். ආමේන්. சோ இதுதான் எங்களுக்கு சந்தர்ப்பம். මෙයයි අපට අවස්ථාව.